நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மண்டையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையை நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பணமா கொடுத்துருக்காங்க. இதப்பா ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ள பாருங்க. இல்ல எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் கொழுத்த விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொடுத்துருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணாவே முடிச்சிடலாம். அண்ணிய என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு. பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன் எங்க சின்ன அண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல் நானு சிவகாமி, இந்த பூசணிக்காய் பத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அருவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன் பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். தங்காட்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவங்க காட்டுக்கு போகிறாங்க. போட்டேன். வேலையை பாரு. போறேன். போடா. உனக்குதான் சொல்லி இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவிட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயனே நேரில் எனக்கு சொன்னாதான் கேட்கான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்? எங்க அத்தை அம்பாத்துற பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா. ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தான். என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ. என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து. ஏதாவது சொன்னா நான் கவனமாக குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன்னு நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? கவலைப்படாது, அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுச்சேன். அந்த அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவனை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம், அபச்சாரம். பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையாதான் சொல்றியா? பக்தா, அவளை மனமாற விரும்புகிறாள். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் என்னுடைய கடமை. அவளும் நீங்களும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆகுறது? அந்த விரதத்தை இன்றோடு முடித்துக்கொள். தாமதமில்லாது உடனே திருமணத்திற்கு ஏற்பாடுகள். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில்வான் வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஜெய ஹனுமான். இது வாழ்க்கை வெற்றி அறிஞ்சிச்சு. எப்படிமா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல வாழ்த்தங்களே 16 பெற்று பெருவாயும் வாழம்மா. அண்ணி, அண்ணி, என்ன கை ஒண்ணு பேசாதே. நம்ம அனுபவம் நம்ம குற்ற கொடுத்துட்டாரு. இனிமே தாங்காது. அண்ணன் உடனடியா சொல்லி இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைங்க. சும்மா இருக்கும்போது கல்யாணம்
என்ன சொன்ன? செத்தவன் நாட்டும் போது என் மேல கையை பிடிக்கிறியா? என் குருநாதன் மேலான பிடிச்சபடி விட மாட்டேன். இது ஏன் புடி இல்ல, என் குருநாதன் புடி. உன் தரமான அவ தரமான இந்த கல்யாணம் நடக்க சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காட்டி போனாலும் சரி, என் குருநாதனை எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வேணா தலைக்கு அவங்க பையன் எல்லாம் என்ன பண்ற? அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு. உன் பேர் சொன்னா விஷக்கடியெல்லாம் பறந்து போயிடும் சொன்னீங்க, பறந்துடுச்சா? ஐயோ, இவன் என்ன கொடுக்குறான் போலுக்கு. அடியே மீனாட்சி, சீக்கிரமா வைத்தியர் கூப்பிடுறேன். வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர் இங்க வர மாட்டார். அவருக்கு காலு நோண்டி நாம தான் இங்க போடுவா. வா வா. அத்தா அத்தா, நம்ம கால் வசமும் முள்ளு 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 கால கொண்டா கால கொண்டா உனக்கு முள்ளு குத்துனது உன் கால்ல குத்தல, என் இருதயத்துல குத்தி இருக்கு. எங்க அப்பா இருதயம் வலிக்குது, இருதயம் வலிக்குது. சரி சரி, உங்க கால வேண்டாம் வேண்டாம். உங்க கால்ல முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வரும். என் கண்ணு படப்படன்னு அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓ தெரியுமே. எதுக்க உட்கார்ந்து இருக்கவனை எப்ப முழுங்கலான்னு தான் படபடன்னு அடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே, நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணிக்கணக்குல உட்காரணுமே, அப்ப என்ன செய்வீங்க? நீதான் 1000 பேருக்கு முன்னால எனக்கு கிச்சு கிச்சு மூட்ட மாட்டிய, எனக்கு ஒன்னும் பயம் இல்லை. சீதா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க. காதுல சொல்லணும். நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு. குளத்திலே சாயங்கால பொழுதிலே, தாமர பூ குளத்திலே சாயங்கால பொழுதிலே, குளிக்க வந்தேன் தன்னாலே கூட வந்தான் பின்னாலே, குளிக்க வந்தேன் தன்னாலே கூட வந்தான் பின்னாலே, யாரது மாமா அவன் பேர் சொல்லலாமா, யாரது மாமா அவன் பேர் சொல்லலாமா. மல்லிகை பூ முகத்திலே மாம்பழத்து உதட்டிலே, மல்லிகை பூ முகத்திலே மாம்பழத்து உதட்டிலே, பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே, பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே, அந்த மச்சானவே ஆசை வச்சானா, அந்த மச்சானவே ஆசை வச்சானா. தூங்குகாத
காக்கும் முந்தானே பறக்கும் போது வந்தானே கர்வம் எல்லாம் விட்டு விட்டு நின்றானே உன் கைகளுக்குள் பிள்ளையாகி கொண்டானே அந்த மச்சானா ஆசை வச்சானா அந்த மச்சானா ஆசை வச்சானா மேடையிட்டு கோலமிட்டு மேலதான இருந்து வச்சு மேடையிட்டு கோலமிட்டு மேலதான இருந்து வச்சு மாலையிட்டு காலி கட்டி கொள்வோமா அந்த மயக்கத்திலே முழுக்கதையும் சொல்வோமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா தானி தண்ணி தந்தானே 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 நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அந்த தலைவத்தியான் பார பக்கம் நீ போகக்கூடாது. அவன் தூக்கிட்டு போகுது என்னங்க பயம்? காளி, ஜெயா ஏரி பக்கம் போயிடாம ஜாகிரதையா பாத்துக்கோ. வர வர அவளுக்கு முரட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு. தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். அப்பனுக்கு பிள்ளை தப்பான இங்கேயே உட்காந்தீங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வர்றேன். நீ வர வேண்டாம் சித்தப்பா, இங்க பெரிய பூதம் இருக்கு, புடிச்சுக்கோ. பூதம்மா, அந்த பூதத்தை பத்தி அவனுக்கு பயமா? எங்க புத்தகம் பூதம் எழுதிருக்கு, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடி பாட்டி, அவ்வளவு தைரியமா உனக்கு? அங்க வந்து நான் அடிப்பேன், பேசாம இங்கே இரு. राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की, जय बोली राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, 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 जय बोलो குழந்தை கண்ணை முடிச்ச உடனே இந்த மருந்தை தேங்க குறைச்சு கொடுங்க, காலையில வந்து பாக்குறேன். குழந்தை கண்டம் போட அனுப்பலாம் சொல்லிட்டு போங்க. அண்ணி, வேர்த்து வேர்த்து விடுத எனக்கு பயமா இருக்கு. பயப்படாது, ஜரம் விடுறதுக்கு இப்படிதான் ஒண்ணு பையில போச்சு தப்பா. நான் குழந்தை எங்க தூக்கிட்டு போயிருக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். வருவாரு, என் ஜெயாவை காப்பாற்று, ஜெயாவை காப்பாற்று. அம்மா, பூச்சி இல்லையாரா? ஒரே கருப்பா இருக்கா? கூப்பிடு, நான் வரமாட்டேன். சித்தப்பா கூப்பிடுவா.
காரணத்தை ஏய் இப்படி வாடா, என்ன ஒரே சோகம், உடம்புல திமிர் இருக்குன்னு ஊர் பயலெல்லாம் அடிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருந்த, கடைசியில உங்க அண்ணன் பொண்ணே கொன்ன, இன்னும் யார கொல்லலான் இருக்க? என்னது? குழந்தை செத்ததுல இருந்து நான் நொந்து போயிருக்கேன். மறுபடியும் அந்த குத்தி கிழவன கிளறி இல்ல, போ போ போ, வேலையை போ. நாய் வாழ நிமித்த முடியுமா? நல்லத சொன்னா கேக்குறானா? ஐயா, என்ன இருமுற? உடம்புக்கு என்ன? ஒரு வாரமா உடம்பு சரியில்லையே. வயசாகி போச்சுல்ல, அப்புறம் எப்படி சரியா இருக்கும்? ஐயா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்க. ஆஹா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீரா? கல்யாணத்தை முடியும் சீக்கிரம். அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை படிச்ச பையன், உத்தியோகத்துல இருக்கான். இந்த பையனை விட்டுட்டா வேற பையன் கிடைக்கிறது கஷ்டம். விடாதையா, கல்யாணத்தை முடியுன்றேன். அதுக்கு இல்ல, நீங்களே சொல்லிருக்கீங்க என்ன கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே முன்னுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க. முத்தையா, படிச்ச மாப்பிள்ளை கிழிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதயா. நான் சொல்றத கேளியா, ஒரு வயசான கிழவனா பார்த்து 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. உன்னோட வாழ்க்கை கெடுக்கமா சொல்லி கொடுக்குறீங்க. 30 வருஷமா மாணவ ஓட்டத்துக்கு நீங்க செய்யற உபகாரம் இதுதானா? கல்யாண சமயத்தை உதவி செய்யறேன்னு சொல்லி இந்த வீட்டையும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப மோசமா பண்றீங்க. இஷ்டம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு 3ஆம் தாரம் பார்த்து படிச்சுட்டு பார்த்த வாழ்க்கைன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணாதான் சொன்னீங்களா? ஏன் வயசை பண்ணிக்கிட்டா கடவுள் சும்மா விட மாட்டாங்களா? என்ன செலவானா நான் கொடுத்துறப்பா. தங்கச்சி, கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஏற்படாது. நாங்க இருக்கோம், பயப்படாத. நீ தம்பி, உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிட்டு இவர் உடனடியா சோழவண்ண ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. இன்னும் ஆபத்து. மருந்து இருந்தது ஒரு 200 ரூபாய் செலவழியா. அதை முதல்ல தயார் பண்ணிங்க. 200 ரூபாய் செலவழிப்பாங்க. அதான் நானும் யோசனை பண்றேன். உங்கள்கிட்ட பணம் இல்லையா? ஏது நான் தான் தாராளமா பணத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பன் பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு நெட்டி நான் காரணம் கண்ணு காமிச்சான்னு சொல்லிருக்கேன். என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது, கூட குடுக்கறதையும் தரமாட்டாங்க. பேசாம உன் பாஷையில போய் நேற்றுக்கையில அவன் அவனை கண்டு அலறாங்க. 200 ரூபாய் சமாச்சாரம் நான் எப்படி வீட்டுல சொல்லிருக்காங்க, இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சரி, உங்களுக்காக தோட்டத்துக்கு நிக்கிறேன்.